இந்த லைவ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து சாதாரண வீடியோ இல்ல. இந்த வீடியோ வந்து நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, லைக் இந்த லைவ நான் ஷெட்யூல் பண்ணும்போது, அது லைவ் ஆகும்போது நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். எதுவுமே காரணம் இல்லாம இந்த உலகத்துல நமக்கு நடக்கிறது இல்ல. கரெக்ட்டா? ஸோ இப்ப நம்ம பார்க்க போறது, பேச போறது, டிஸ்கஸ் பண்றது எல்லாமே முருகரோட அறுபடை வீடுகள்ல முதல் வீடான திருப்பரங்குன்றம். அத பத்தி பார்க்க போறோம். திருப்பரங்குன்றத்துல என்ன ஸ்பெஷல் அப்டின்னா, முருகரோட திருமணம் வந்து அங்க தான் நடந்துச்சு. இந்த கோயில் வந்து ஒரு குகை கோயில். அதாவது மலைக்குள்ள உருவாக்கப்பட்ட மிகவும் பழமையான ஒரு கோவில். இது வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம்னு சொல்லுவாங்க. சூரபத்மன வந்து வென்றதுக்கு அப்புறம், முருகன் வந்து தெய்வானைய வந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த இடம் தான் திருப்பரங்குன்றம். அதனால அந்த இடத்த வந்து திருமண ஸ்தலம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த கோவில் வந்து மோஸ்டா எப்படி அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்க, குடும்ப பிரச்சனையில இருக்கவங்க, மன அமைதி தேவைப்படுறவங்க, இந்த மாரி இருக்கவங்கலாம் திருப்பரங்குன்றம் போயி அந்த முருகர தரிசனம் பண்ணும்போது, ஒரு நல்ல பலன் குடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்க முருகர் வந்து ரொம்ப சாந்தமான முகத்தோட இருப்பாருன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து முருகர் வந்து தெய்வானையோட காட்சி அளிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா, மதுரையில இருக்கு. மதுரையில இருந்து உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா, தென்மேற்கு மதுரையில இருந்து தென்மேற்குல வந்து சுமார் 8 கிலோமீட்டர் கிட்ட திருப்பரங்குன்றம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் இந்த கோவில் இருக்கு. இதனோட கருவறை வந்து தான் அந்த குகையால கொடைஞ்சு 5 குகைகள் கொடைஞ்சு இந்த கருவறைய வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுல என்னென்ன சந்நிதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துர்கா தேவி சந்நிதி இருக்கு, கற்பக விநாயகர் சன்னதி இருக்கு, சத்தியகிரீஸ்வரர் சந்நிதி இருக்கு, பவளக்கனிவாய் பெருமாள் சந்நிதி இருக்கு. இந்த மாரி ஒரு 5 சந்நிதிகள் இங்க இருக்கு. உங்க யாருக்கும் திருப்பரங்குன்றத்த பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா, நீங்களும் ஷேர் பண்ணலாம்.